ரூபாய் டிப்ஸ் வாங்குற வெயிட்டரா இருந்துகிட்டு எங்க கிட்டயே சண்டை போடுறியா? ரோஹனோட அப்பா நினைச்சா உன்னை ரோட்டுக்கே கூட்டிட்டு வர முடியும், தெரியும்ல? அவர் மித்தல் கம்பெனியோட ஃபவுண்டர். மித்தல் குரூப்பா? மித்தல் குரூப்பை பத்தி தப்பா பேசுறதுக்கு முதல்ல நீ யாரு? அக்காவை என்னோட இன்னொரு வார்த்தை நீ பேசவே கூடாது. பிரிஜேஷ் மித்தலாவே இருந்தாலும் அர்மான் மல்ஹோத்ராவை எதிர்த்து எதுவும் பேச மாட்டாரு. ஆனா நீங்க 2 பேரும் அவன் கேரக்டரையே தப்பா பேசுறீங்க. ப்ளீஸ் அக்கா, முதல்ல மன்னிப்பு கேளு. அர்மான் கிட்ட இப்பவே நீ மன்னிப்பு கேளு. இந்த உலகத்தையும் காலு கீழே கொண்டு வருவேன்னு சொன்ன சத்தியத்தை நான் நிறைவேற்றிட்டேன் குஷி. ஜான்வி கிட்ட இருக்கிற ராஜ்யத்தை மொத்தமா எரிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. தயாரா இரு ஜான்வி. மல்கோத்ரா என் பேருங்கிற பெரிய சூறாவளி வரப்போகுது. ஏய், கிருத்திகான ஒரு கேண்டிடேட் வந்திருக்காங்க, அவங்கள பார்த்து கவனிச்சுக்கோ. அர்மான், நீ இன்னைக்கு நிறைய வேலை பார்த்துட்ட. கொஞ்ச நேரமாவது எங்க கூட உட்கார. கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட ஆர்டர் வாங்கிட்டு இப்ப வந்துடுறேன். நல்ல வேலை. ஒருவேளை நீ வந்து உட்கார்ந்துட்டா உங்க அப்பனா வந்து வேலை பாப்பான். ஏன் நான் இல்லையா? நான் அந்த வேலையை பார்க்க போறேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். மதியத்துல இருந்து கேப் இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் நம்ம மருமகங்கிறத மறந்துடாத. அவன் இருந்து என்ன பிரயோஜனம்? வீட்டுல உட்காந்து ஓசி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் பார்த்து பேசுறியா? சும்மா இருங்க. ஒருவேளை உங்க சண்டை முடிஞ்சிருச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? கிருத்திகா, உனக்கு வேலை கிடைச்சாதான் எங்க எல்லாருக்கும் குட் நியூஸ். அப்பதான் என் பெரிய சுமையே குறையும். அப்படின்னா சும்மா குறைஞ்சிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. எனக்கு ஷெகாவத் குரூப்ல வேலை கிடைச்சிடுச்சு. ஷெகாவத் குரூப்பா? அது பெரிய கம்பெனியாச்சே. அப்படின்னா நான் இப்போ ரொம்ப பெருமையா சொல்லுவேன். என் பொண்ணுங்க திறமசாலிங்கன்னு. இதுல பெரிய விஷயம் என்ன இருக்கு? ஏதாச்சும் சின்ன போஸ்டிங் கிடைச்சிருக்கும். ஷெகாவத் மாதிரி பெரிய கம்பெனி கிருத்திகாவுக்கு என்ன பெரிய போஸ்டிங்கா கொடுக்க போகுது? நான் ஆரம்பத்துல இருந்தே மல்ஹோத்ரா குரூப்போட டாப் போஸ்டிங்ல இருக்கேன். அப்பா, எனக்கு கிடைச்சிருக்கிறது சின்ன போஸ்டிங் இல்ல. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறது ஷெகாவத் குரூப்போட அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட. என் 2 பொண்ணுங்களும் என்னோட கண்ணுங்க மாதிரி. இவங்க 2 பேரும் இல்லனா என் வாழ்க்கையே இருட்டாயும். இங்க பாருங்க, நீங்க கிருத்திகாவையும் குஷியும் சேர்த்து வச்சு பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். அவளுக்கு பேச்சு வந்து இன்னும் 4 நாள் கூட ஆகல. கிருத்திகா மாதிரி வரணும்னா இந்த ஒரு ஜென்மம் போதாது அவளுக்கு. அப்பா, நீங்க குஷியை பத்தி நிறைய கவலைப்படுறீங்கன்னு தெரியும். ஆனா ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிறதால அவங்க திறமை ஒன்னும் அதிகமாயிட போறது இல்லல்ல. இங்க பாருங்க சிஸ்டர், ஒரு நாள் குஷி கண்டிப்பா வானத்துல நட்சத்திரம் மாதிரி மின்னுவா. உடைஞ்சு போன நட்சத்திரம் எப்பவுமே மின்னிக்கிட்டே இருக்காது. யாரா இருந்தாலும் தான் மேல நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம். நீ என்ன என்கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சுட்ட? இது கிருத்திகாவோட நாள். கடைசியா எப்படி அவ நம்ம குடும்பத்தோட பேரை பெருமைப்படுத்திட்டா. அப்புறம் கிருத்திகா, ஷெகாவத் குரூப் இந்த நாட்டுல மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ். எனக்கு என்னவோ உன் வாழ்க்கை மாறப்போதுன்னு தோணுது. நீங்க வேணா பாருங்கப்பா, கிருத்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பசங்க எல்லாம் லைன்ல நிப்பாங்க. அதுவும் உண்மைதான். எனக்கு உன்னோட கம்பெனில ஏதாச்சும் நல்ல வேலையா பாரு. நீங்க வேணா கெஃபே பாத்துக்குங்க, அங்கிளுக்கும் எனக்கும் ஹெல்ப்பா இருக்கும். அப்புறம் நான் என்னோட பிசினஸ்ல கொஞ்சம் கவனம் செலுத்தலான்னு இருக்கேன். நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் அர்மான். வீட்ல இருக்கிறவங்க இந்த கஃபேவை பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும். இந்த வீட்ல வேலை செஞ்சு வர காசு எல்லாத்தையும் அவ மம்மியே அமைக்கிப்பா. அடடடா, முதல்ல இந்த குஷியும் அவன் புருஷனும் என்னை எதிர்த்து பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நீ வேற ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நடத்துங்க நடத்துங்க. அர்மான், நீ எப்படியோ உன் பேச்சும் அப்படிதான் இருக்கணும், புரிஞ்சுதா? குஷி ஒன்ன எங்க இருந்து கூட்டிட்டு வந்தாங்கறத மறந்துடாத. ஷெகாவத் குரூப்போட சிஇஓவே இவன் தான்ற மாதிரியே பேசிட்டு இருக்கான். ஒரு டீ குடிக்க கூட காசு இல்ல, ஆனா கோடி கணக்குல பேசிட்டு இருக்க. அவ்வளவு பெரிய கம்பெனில இவனுக்கு பெருக்கிறதுக்கு கூட வேலை கொடுக்க மாட்டாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க? சரி கிருத்திகா, ஒருவேளை உன்னுடைய ப்ராஜெக்ட் ஹெட் கூட என்னுடைய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணா ஷெகாவத் அப்புறம் மல்ஹோத்ரா குரூப்க்கு நடுவுல இருக்கிற டீல என்னால கிராக் பண்ண முடியும். ஒருவேளை இதுல நான் ஜெயிச்சிட்டேன்னா கண்டிப்பா டபுள் ப்ரமோஷன் கிடைக்கும். அண்ணா, நான் என் கம்பெனியோட பாலிசிக்கு எதிரா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன கிருத்திகா, நீ ப்ரமோஷன் கிடைச்சா உங்க அண்ணனுக்கு சம்பளம் அதிகமாகும்ல? உங்க அம்மாக்கு வயசாயிடுச்சுன்னு உனக்கு கவலை இருக்கா இல்ல இல்லையா? உங்களுக்கு வயசாகுதுன்னு நினைச்சா எனக்கு பயமா தான் இருக்கு. உங்களை பத்தி கவலைப்படணுமா? யாராவது கொஞ்சம் வருஷத்தை கொடுத்துருங்க. இங்க எல்லாருக்கும் நான் தானே பிரச்சனையா இருக்கேன். உங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது சொல்லுங்க? உங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது? அம்மாங்கிற மரியாதை கொஞ்சமாவது இருக்கா? காசுக்காக பசங்களோட வாழ்க்கையவே பணயமா வைக்கிற அம்மாவை வச்சுட்டு என்ன பண்றது? நான் இப்ப வந்துடுறேன். எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். என்னோட ஃப்ரெண்டு கால் பண்றா, நான் பேசிட்டு வந்துடுறேன். போ போ.
இவனை மாதிரி வேலை வெட்டி இல்லாதவன் இவனாவது ஃபோன் பண்ணிருப்பான். சொல்லு ஜெகதீஷ், என்ன விஷயம்? ஏன் கால் பண்ண? பிரதர், இந்த மித்தல் குரூப்காரங்க திரும்ப திரும்ப காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ ஒரு முறை அவங்கள மீட் பண்ண. எவ்வளவு நாள் தான் வேணானே சொல்றது? நான் நாளைக்கு போய் அவங்கள சந்திக்கிறேன். டோன்ட் வரி. ப்ளீஸ் அதை பண்ணிடு. அப்புறம் நீ பிரசிடென்ட் சீட்ல உட்கார்ந்ததுல இருந்து போர்ட் மெம்பர்ஸ் உன்னை பத்தி புகழ்ந்துகிட்டே இருக்காங்க. இது சும்மா ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் என்ன இருக்கு? ஷிகாவா குரூப் ஆஃப் கம்பெனியை இன்னும் எவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போறேன்னு மட்டும் பாரு. யா, கலக்கிக்கிட்டு இருக்கான். நான் உன்கிட்ட சொன்னல பிரியா, ஆபீஸ்ல பெருக்கிறதுக்கு ஒரு புது ஆளை வச்சிருக்கான்னு. ரோவன் உனக்கு ஆபீஸ்ல பெருக்கிற வேலையை கொடுத்திருக்கானா? நீ ரொம்ப லக்கின்னு நினைச்சுக்கோ. என்ன பண்றது, ஏழைங்களுக்கு உதவி பண்றது என்னோட பழக்கம். சதீஷ், இங்க வா. எஸ் சார். முதல்ல இவனுக்கு ஜானிட்டர் ரூமை காட்டுங்க. அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஆபீஸ்ல இருக்க எல்லா டாய்லெட்டையும் கிளீன் பண்ண வைங்க. ஓகே சார். என்னடா அப்படி பாக்குற? மாசத்துக்கு 6000 தரேன். இதுக்கு முன்னாடி நீ இவ்வளவு காசை பாத்திருக்கியா? வரியா இல்லனா இன்விடேஷன் கொடுக்கணுமா? அட அர்மான், எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அட என்னப்பா நீ இந்த கெட்டப்ல வந்திருக்க? ஃப்ரெண்டை பார்க்க வரும்போது கெட்டப்ப மாத்தணும்னா அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு? நீங்க ரொம்ப ஃபன்னியா இருக்கீங்க அர்மான். உங்களை சந்திச்சதுல உண்மையாவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நல்லாவும் பேசுறீங்க. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க என்னோட கேபின்ல வந்து உட்காருங்க, சரியா? நம்ம 2 பேரும் பேசுவோம். அப்புறம் சதீஷ், இவரு நம்மளோட ஸ்பெஷலான கெஸ்ட். இவரை கவனமா பாத்துக்கங்க. இவரை நம்மள எப்ப பார்க்க வந்தாலும் நம்மளோட பர்சனல் லிஃப்ட்ல இவரை மேல கூட்டிட்டு வாங்க. அர்மான், உங்களை பார்க்கும்போது டீ காஃபி குடிக்கிற மாதிரி எல்லாம் தெரியல. உங்களை பார்க்கும்போது சிங்கிள் மால்ட் குடிக்கிற ஒரு மாதிரி தான் தெரியுது. என்ன குடிக்கிறீங்களா? கொஞ்சமா. மிஸ்டர் மித்தல், என் வேலை தான் எனக்கு போதை. என்னோட வேலையில நீங்க ஹெல்ப் பண்ணா போதும். அர்மான், கண்டிப்பா. உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம்? ஆர்டர் போடுங்க, என்ன செய்யணும்? நான் சில ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலான்னு இருக்கேன். ஆனா இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்ல. அர்மான், எந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க கை காட்டுறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாக்குவேன். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது சொல்லுங்க. மல்ஹோத்ரா குரூப்போட லாங் ஹேரஸ் ஹைஸ் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 1 அப்புறம் ஃபேஸ் 2 ரெண்டும். வாட்? அது அவங்களோட பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட். இப்படி பண்ணா மார்க்கெட்டே கதி கலங்கி போயிடும். ஒரே ராத்திரியில சவுத்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸோட ரேட் வானத்தை தொடுற அளவுக்கு ஆயிடும். மல்ஹோத்ராவோட எல்லா ப்ராஜெக்டும் வானத்தோட எல்லையை தொடர்றது சகஜம்தான். மல்ஹோத்ரா குரூப்போட ஏதாவது பகை இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்ல. பழைய உறவு ஒண்ணு இருக்கு. இனிமே எனக்கு தேவையில்லாத உறவு அது. கடனை வட்டி முதலமா முடிக்க போறேன். ஆனா இத பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த ரூம்ல டிஸ்கஸ் பண்ற எதுவும் நிச்சயம் வெளியே போகாது. புலமா? என்னாச்சு? நீங்க எங்கேயாவது வெளியில போகணுமா? நானும் எங்க அப்பாவும் ஷெகாவத் குரூப்போட பிரசிடென்ட்ட மீட் பண்ண போறோம். அவரை கண்டிப்பா கீழே வந்திருப்பாரு. போலாமா? ஷூர். அர்மான், நீங்க கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காருங்க. நாங்க அவரை பார்த்துட்டு உடனே வந்துடுறோம். நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஷெகாவத் குரூப்போட பிரசிடென்ட்ட பார்க்க போறீங்களோ அது நான் தான். What? என்ன சொல்றீங்க? ஆமா, ஹர்மான் மல்ஹோத்ரா ஷெகாவத் குரூப் இந்தியா பிரான்ச்சோட பிரசிடென்ட். அப்படின்னா நான் எந்த டீல் பத்தியும் இனி கவலைப்படவே தேவையில்ல. குட். கடைசியா பாத்தீங்களா, ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் நல்ல ஃப்ரெண்டுக்கு யூஸ் ஆகும். குட் ஃப்ரெண்ட்ஷிப் டு ஹெல்ப் ஈச் அதர். அப்புறம் மல்ஹோத்ரா குரூப்போட ப்ராஜெக்ட் வாங்குற விஷயத்துல அவரு இனிமே எங்க கூட டீல் பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து 20 கோடி வேணும். ஆனா நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், அதை திருப்பி கொடுத்துருவேன். இந்த சின்ன அமௌண்ட்டுக்காக நீங்க ஒருத்தர் முன்னாடி கை கட்டி நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சொல்லுங்க, எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்?
நீங்க இந்த அமௌண்ட்டை ரிஷப்போட கம்பெனி ப்ராஸ்பரிட்டி ரியாலிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. என் பேர் எங்கேயும் வரக்கூடாது. அப்ப எங்களோட எனர்ஜி ப்ராஜெக்ட் என்ன ஆகுறது? சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல தானே நாம லான்ச் பண்ண போறோம். ஆ, இதுவும் சீக்கிரட் தான். நீங்க மறைஞ்சிருந்து சர்வை பண்ணுங்க. அது வரைக்கும் நான் சீக்கிரட்டா லேண்ட் பாக்குறேன். இன்னொரு லேண்டையும் ப்ராஸ்பரிட்டி ரியாலிட்டி கம்பெனி வாங்கிட்டாங்க. இவங்க என்னதான் பண்ண பாக்குறாங்க? சவுத் மொத்தத்தையும் சொந்தமாக்கிக்க போறாங்களா? எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த ஷெகாவத்தோட எனர்ஜி ப்ராஜெக்ட் அவங்க கூட தான் டை அப் பண்ணுது. இந்த ப்ராஸ்பரிட்டி ரியாலிட்டி யாரு? ஜான்வி, எனக்கு அவங்கள பத்தி எல்லா டீடைல்ஸும் வேணும். ஓகே? நிஷாந்தோட தங்கச்சி ஷெகாவத் குரூப்ல தான் இருக்கா. அவகிட்ட கேட்டா எல்லாத்தையும் சொல்லிடுவா. கால் நிஷாந்த் டு மை கேபின். கிருத்திகா, ஷெகாவத் குரூப்ல நிறைய காசை இன்வெஸ்ட் பண்ண போறாங்களாமே. நாங்களும் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஏதாச்சும் டீடைல்ஸ் இருந்தா சொல்லு. ஆமாம்மா, 2-3 வருஷத்துல பணம் டபுள் ஆகுதுன்னா நமக்கும் லாபம் தானே. நான் கம்பெனிக்குள்ள நடக்கிற எந்த விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டேன். அப்படியா? பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்ந்ததும் சுத்தமா மாறிட்டியா? இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிஸ்க் இருக்கு. நல்லா யோசிச்சு பண்ணணும். பாத்திரம் கழுவுறவன் இன்வெஸ்ட் பண்றத பத்தி எங்களுக்கு சொல்லி கொடுக்கறானா? அதனாலதான் உன் தகுதிக்கு மீறி எப்பவும் பேசாதன்னு சொல்றது. அப்படி பேசினா இப்படிதான் அவமானப்படுத்துவாங்க. போ போ, போய் டேபிள தொட போ. ப்ராப்பர்ட்டியோட பேப்பர்ஸ் உன் கையில இருக்கு. இப்ப என்ன புது சதி பண்ணிட்டு இருக்க? நான் சதி பண்ணிக்கிட்டு இருக்கறதால தான் நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கீங்க. இல்லனா இந்த கஃபேவை நடத்துறது உங்களால முடியாத விஷயங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்லு. இன்வெஸ்ட்மெண்ட். சவுத் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட்ல 3 வீட்டை நான் புக் பண்ணிருக்கேங்க. 3மே நமக்கு சொந்தமாயிடுச்சு. என்னது? உனக்கு இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு? என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே. நீங்க ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனா நான் அப்படியா? ஊர்ல எனக்கு லேண்ட் இருக்கு, அத அடமான வச்சுட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு முறையாவது என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. உங்ககிட்ட கேட்கணுமா? ஏதோ பெரிய பிசினஸ்மேன் டாடா அம்பானி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நஷ்டமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது உனக்கு தெரியாதா? நஷ்டத்தை பத்தி நீங்க யோசிங்க, நான் லாபத்தை பத்தி மட்டும் யோசிக்கிறேன். ஒருவேளை இந்த பணம் மட்டும் வந்துருச்சுன்னு வைங்க, தினமும் ராத்திரி அந்த பணத்து மேலதான் நான் கண்டிப்பா படுத்து தூங்குவேன். முதல்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ட பத்தி நீ எங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு. ஆட கிருத்திகாவோட கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுதுங்க. இந்த விஷயத்த கிருத்திகாவா சொன்னா? சொல்லு, அவளா சொன்னா? இல்லப்பா, ஆனா அப்படிதான் கேள்விப்பட்டோம். எல்லாரும் அப்படிதான் பேசுறாங்க. ஷெகாவத் ஆளுங்க சவுத்துல சர்வே எடுக்கிறத பாத்திருக்காங்க. கடவுளே, நீங்க இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க. எல்லாம் போச்சு. சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல 50% விலை ஏறி இருக்கு. ஜான்விக்கு தூக்கம் இல்லாம போயிருக்கோம். நீங்க பெரிய ஜீனியஸ் மாமா. அமைதியா எல்லா லேண்டையும் வாங்கிட்டீங்க. யாருக்கும் சந்தேகம் கூட வரல. இதுக்கப்புறம் தான் உண்மையான ஆட்டமே இருக்கு. அவங்க எங்க ரொம்ப சேஃப்னு நினைக்கிறாங்களோ அங்கதான் நம்ம முதல்ல கைய வைக்க போறோம். அப்போ அவங்களுக்கு புரியும், அர்மான் மல்ஹோத்ரா பழி வாங்க மாட்டான், மொத்தமா அழிச்சிடுவானு. மை கேம், மை ரூல்ஸ். இது நம்மளுடைய நியூ பிரசிடென்ட் மிஸ்டர் அர்மான் மல்ஹோத்ராவுடைய கான்ஃபிடென்ஷியலான ஃபைல். இதை கொண்டு போய் கொடுத்துரு. ஓகே சார். அர்மானா ஷெகாவத் குரூப்போட பிரசிடென்ட்? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க 2 பேரும் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அட, எத்தனை தடவை சொன்னதையே சொல்லிட்டு இருப்பீங்க? நாங்க ஷெகாவத் குரூப்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஷெகாவத் குரூப் வேலை நிச்சயமா ஏறும். நாளைக்கு என் கம்பெனில பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு. அப்புறம் ப்ராஜெக்ட் இருக்கிறது வெஸ்ட்ல, சவுத்ல இல்ல. சவுத்தோட விலையெல்லாம் ரொம்ப மோசமா இறங்கிடுச்சு. முடிஞ்சா இன்னைக்கே வீட்டை வித்துடுங்க. ஒரு நாள்லயா? அவ்வளவு சீக்கிரம் நான் வீட்டை எப்படி விக்கிறது? What the hell is this? What the hell is this? எல்லாரும் போதையில வேலை செய்றீங்களா? பல கோடி சவுத் ப்ராஜெக்ட்க்கு பல கோடி செலவு பண்ணிருக்கேன். ஆனாலும் விலை இவ்வளவு சீக்கிரம் இறங்கிடுச்சு. ஓய், ஏன்? என்ன பண்றது ஆதித்யா? இவங்க சவுத் டிவிஷனை ஹைப் பண்ணி வச்சிருக்காங்க. Damn it. எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரே ராத்திரியில வேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸோட புக்கிங் எப்படி நடந்துச்சு? How is it possible?
Give me some answers. அததான் நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எப்படி நடக்குது? I don't care how it happened. ஒருவேளை என் காசு நஷ்டமாச்சுன்னா I promise you, ஜான்வி, நீ இந்த ஆபீஸ்ல மட்டும் கிடையாது, இந்த ஊர்லயே இருக்க முடியாது. என்ன பிளாக்மெயில் பண்றதுக்கு முயற்சி பண்ணாத ஆதித்யா. நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு பல பொண்ணுங்களை தாண்டி வந்திருக்கேன். ஒருவேளை நான் மாட்டினா உன்னையும் இழுத்துட்டு போயிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ. நான் எப்படி இவளை நம்பணும்னு சுத்தமா தெரியல. நிஷாந்தையும் பிரீத்தியையும் தேவையில்லாம பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதன்னு நான் தான் சொன்னேன்ல. போதும், வாய மூடுங்க. திரும்ப திரும்ப என் பொண்ணை திட்டத்தை நிறுத்துங்க. இதுல அவ தப்பு எதுவும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் உங்க பொண்ணு கிருத்திகா தான். இவளாலதான் இன்னைக்கு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். அது சரி, இப்ப குஷிய விட்டுட்டீங்க, நான் உங்களுக்கு எதிரி ஆயிட்டேனா? இல்ல கிருத்திகா, அவ சொல்றது கரெக்ட் தான். மல்ஹோத்ரா குரூப் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ சொன்னதாலதான் நாங்க ஷிகாவத் குரூப்க்கு சப்போர்ட் பண்ணதா நினைக்கிறாங்க. வேணும்னே சவுத் ப்ராப்பர்ட்டி ரேட் அதிகமாக்குறதா நினைக்கிறாங்க. சவுத் ப்ராப்பர்ட்டியோட ரேட் அதிகமாகறதுல உங்க 2 பேருக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு புரியல. மார்க்கெட் வேல்யூவை வச்சுதானே ரேட் அதிகமாகும். இந்த நியூஸ பிரீத்தி தான் சொன்னா. ஆமா, பிரீத்தி தான் எங்க கிட்ட இந்த விஷயத்தையே சொன்னாங்க. ஷெகாவத் குரூப் சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா சொன்னேன். நான் என்ன பண்றது? அது எக்ஸைட்டிங்கான நியூஸ். அதனால இப்ப தப்பு யாரோடது? இதுல இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு அப்பா அப்பவே சொன்னாருல்ல. அப்பா பேச்ச கேட்கலனாலும் அர்மான் பேச்ச கேட்டிருக்கலாம்ல. போதும், எல்லாரும் வாய மூடுங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? ஏதாவது உருப்படியா யோசிங்க. சொல்றது புரியுதா? வட்டி கடைக்காரங்க நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னுடுவாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த கஃபேவை நம்ம வித்து தான் ஆகணும். அப்பா, கேஃபேவை வித்தாலும் அவ்வளவு காசு வராது. அப்பா, என்னோட சேலரிய தவிர ரிஷப் கிட்டயும் ஒரு 20 லட்சம் லோன் வாங்கிக்கலாம். இப்போ எங்க கம்பெனில பிசினஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. என்னது? ரிஷப் அவ்வளவு பணம் சம்பாதிக்கிறானா? இத்தனை நாளா எனக்கு இது தெரியாம போச்சு. ரொம்ப நாளா நாம அவனை வீட்டுக்கு சாப்பிட கூட கூப்பிடல. நான் என்ன சொல்றேன்னா, ரிஷப்க்கு ஃபோன் பண்ணுங்க. அவனால மட்டும் தான் நமக்கு உதவி பண்ண முடியும். நான் ரிஷப் கிட்ட பிளான பத்தி சொல்லி ஆகணும். இல்லனா இவங்க எல்லா பணத்தையும் அழிச்சிருவாங்க. ஐயோ, என்னோட அண்ணன் பொண்ணை விடுங்க. நான் உயிர் மேல ஆசை இல்லையா? அந்த குழந்தையை விட்டுடுங்க, இல்லனா உங்களை உயிரோட விட மாட்டேன். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.